அன்புமிக்க பொதுமக்கள் அனைவருக்கும் ஒரு வேண்டுகோள். எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 15, 16 தேதிகளில் நடக்கப்போவது விவசாயிகளின் ஒருங்கிணைப்பு கூட்டமாக இருந்தாலும், இந்த ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் உபயோகிப்பாளர்களாக இருக்கக்கூடிய பொதுமக்களும் சேர்ந்து பயன்பெற வேண்டும் என்பது என்னுடைய நோக்கம். ஏனெனில் இந்த ஒருங்கிணைப்பு கூட்டம் நடைபெறுவது மாநில அளவிலாக நடைபெறுகிறது. அதில் இயற்கை உணவு என்பது உட்பட இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்ட உணவு, அதன் மூலம் மேம்படுத்தப்பட்ட உணவு, அதன் மூலம் பக்குவப்படுத்தப்பட்ட உணவு என்று உணவு பாதுகாப்புக்கான அடிப்படை உரிமையை தரவிருக்கிறது. இந்த மாநாட்டில் பங்கு பெற்று அவர்களுடைய கருத்துக்களையும் தெரிந்து எது தேவை என்பதை உணர்ந்து விவசாயிகளாக நாம் அனைவரும் பயன்பெறுவோம் என்ற நம்பிக்கையில் இந்த மாநாடு நடைபெறுகிறது. இந்த மாநாட்டின் நோக்கமே ரசாயன எச்சங்கள் எதுவும் இல்லாமல் மண்ணை வளப்படுத்துதல், அதன் மூலம் சுற்றுச்சூழலை பாதுகாத்தல், நீர் சுகாதாரத்தை மேம்படுத்துதல், காற்றில் கரியமிலவாயு அதிகரித்துதலை கட்டுப்படுத்துதல், இயற்கையான வழிமுறைகளில் உற்பத்தி செய்யப்பட்டுள்ள உணவுப் பொருட்களை உபயோகித்தல். இந்த அடிப்படையில் ஈரோடு டெக்ஸ் வேலி வளாகத்தில் இருப்பதால் அனைவரும் அதில் பங்கு பெற வேண்டும் என்று வேண்டுகோள் வைக்கிறோம். இது தவிர இந்த மாநாட்டின் நோக்கம் அது எந்த வகையான வேளாண்மை முறையாக இருந்தாலும், அதாவது ரசாயன கலப்பின்றி செய்யக்கூடிய வேளாண்மைகள் அடுத்தடுத்து தொடர்ந்து இந்த 40 ஆண்டு காலங்களில் ஒரு 5, 6 வகை பிரிவுகளாக வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. அந்த வெளிப்பாடுகளில் நான் கடைபிடித்து கொண்டு வரும் உயிராற்றல் வேளாண்மை என்னும் முறை, இது 100 வருடங்களுக்கு முன்னால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள ஒரு வழிமுறை. இதனுடைய மூலம் நமது பாரம்பரிய விவசாயமான வேளாண்மை முறைகளான கச்சியப கிருஷி, பராசர கிருஷி என்னும் வேளாண் நூல்களிலும் சுரபாலர் அவர்களால் இயற்றப்பட்டுள்ள விருக்ஷாயுர்வேதம் என்னும் தொகுப்பிலும் மிகுந்து காணப்படும் சில குறிப்புகளை ஒழுங்குபடுத்தி விரிவாக்கம் செய்து அந்த முறைகளை வழிப்படுத்திய இந்த உயிராற்றல் வேளாண்மை முறை மூலம் விளைவிக்கப்படும் உற்பத்தி பொருட்கள் மிகவும் தரமானவையாகவும், அதனுடைய குணங்கள் இயற்கையான குணங்கள் நிறைந்ததாகவும், மிக எளிமையாக கடைபிடிக்கவும் எளிமையான முறையில் உள்ளதாகவும், விளைச்சல்கள் குறையாமல், அதாவது அளவு குறைந்து இயற்கை விவசாயத்தில் விளைச்சல் குறைவு ஏற்படும் என்ற அச்சம் இல்லாமலும் நம்மால் விளைவிக்க முடியும், உற்பத்தி செய்ய முடியும், தரமான உணவு கொடுக்க முடியும் என்ற நம்பிக்கையில் நாங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறோம். இதற்காக தமிழ்நாடு உயிராற்றல் வேளாண்மை அமைப்பு, தமிழ்நாடு பயோடைனமிக் அசோசியேஷன் என்னும் ஒரு அமைப்பை பதிவு செய்து, அதன் மூலம் இந்திய உயிராற்றல் வேளாண்மை பயோடைனமிக் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா அவர்களின் வழிகாட்டுதலின்படி இந்த தமிழ்நாடு பயோடைனமிக் அசோசியேஷன் செயல்பட்டு பயிற்சி வகுப்புகளையும் தொடர்ந்து ஏற்பாடு செய்து நடத்த உள்ளோம். இந்த அமைப்பின் மூலம் மிக தரமான உணவுகளையும் மற்ற முறைகளில், அதாவது ஆர்கானிக் ஃபார்மிங், நேச்சுரல் ஃபார்மிங், திரு நம்மாழ்வாரைய அவர்கள் சொல்லக்கூடிய இயற்கை வேளாண்மை வழிமுறைகள் அனைத்தும் உள்ளடக்கிய பொருளாதார இழப்பில்லாமல் நல்ல ஒரு உற்சாகத்துடன் விவசாயம் செய்யக்கூடிய அளவில் தரமான பொருட்களை உற்பத்தி செய்து தரமான விலைக்கு கொடுத்து உண்மையான ஒரு ஆரோக்கியத்தை அடைய நமக்கு ஏதுவாக இந்த முறைகள் அனைத்தும் இருக்கும் என்ற நம்பிக்கையில் வல்லுநர்கள் இதை பற்றி தங்களுடைய கருத்துக்களை கலந்தாய்வு செய்து ஒரு ஒழுங்குமுறையில் இதை எடுத்து செல்வோம் என்ற நம்பிக்கையில் நாங்கள் அனைவரும் இணைவதற்கு உடன்பாடு செய்து கடந்த 4-5 மாதங்களாக அதற்கான முயற்சியில் இதனுடைய அடிக்கடி, அதாவது குறிப்பிட்ட மாதம் 2 முறையாவது சந்தித்து பேசி ஏற்பாடுகளை செய்து எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 15, 16 தேதிகளில் ஈரோடு
டெக்ஸ் வேலி வளாகத்தில் நடைபெறும் கூட்டத்தில் கலந்து கொண்டு அவரவர்களுடைய முன்னெடுப்பாக அவர்களுடைய கருத்துக்களை முன்னிறுத்தி எது தேவை, எது செயல்படுத்த முடியும் என்று ஆராயப்பட்டு, அறியப்பட்டு, மற்றவர்களுக்கும் அது பரப்பப்பட்டு, விநியோகம் செய்யப்பட்டு, பொதுமக்கள் அதாவது கன்சியூமர் என்று சொல்லக்கூடிய வாங்கி உண்போருக்கும் இது எந்த பொருட்கள் எந்த தரத்தில் உள்ளது என்பதை அறிய வைப்போம். விவசாயிகளாக நாம் கலந்துரையாடும் இந்த மாநாடு உபயோகிப்பாளர்களுக்கும் ஒரு அறிமுகப்படுத்தப்படும். அவர்களுக்கு எந்த பொருள் எந்த இடத்தில் இவர்கள் எல்லாம் எந்த அளவில் இருக்கிறார்கள் என்பதை தெரியப்படுத்தும் என்ற நம்பிக்கையுடன் இந்த மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்து தங்களுடைய கருத்துக்களை பொறுமையாக முன்னிறுத்தி எடுத்துரைக்குமாறும் வேண்டுகோள்களை விடுக்குமாறும் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.